கரூர் கூட்ட நெரிசல் துயரத்துக்கு பின்னர் ஒரு வழியாக மீண்டும் வெளியே வந்துவிட்டார் விஜய். அத்துடன் தாவேகா சிறப்பு பொதுக்குழுவில் திமுக மீது கடும் தாக்குதலை தொடுத்த விஜய் பாஜக பற்றி மூச்சு கூட விடாத நிலையில் இது பேசுபொருளாகி இருக்கிறது. கரூரில் செப்டம்பர் 27 நடந்த கூட்ட நெரிசல் உயிரிழப்புக்கு பின்னர் ஒரு மாதத்துக்கும் மேலாக சைலண்ட் மோடில் இருந்த தாவேகா இப்போது வைப்ரேஷன் மோடுக்கு மாறி இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னர் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை மாமல்லபுரத்துக்கு வரவழைத்து சந்தித்த விஜய் புதன்கிழமை நடந்த சிறப்பு பொதுக்குழுவில் வெகுண்டெழுந்து பேசியிருக்கிறார். தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழுவில் பேசிய விஜய் திமுகவை கடுமையாக தாக்கியதுடன் முதல்வர் ஸ்டாலினுக்கும் பல்வேறு சவால்களை விடுத்தார். இந்த பொதுக்குழுவில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் 10 தீர்மானங்களில் திமுகவையும் முதல்வர் ஸ்டாலினையும் சுட்டிக்காட்டி விமர்சனங்களை முன்வைத்துள்ளது தாவேகா. இதையெல்லாம் தாண்டி பொதுக்குழுவில் பேசிய தாவேகா நிர்வாகி ஆதவர்ஜுனா திமுகவையும் அதன் தலைவர்களையும் வகை தொகை இல்லாமல் தாக்கியும் பேசினார். இருப்பினும் இந்த பொதுக்குழுவில் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை, உள்கட்டமைப்பு, மக்கள் சந்திப்பு உள்ளிட்ட எந்த தகவல்களும் தெரிவிக்கப்படவில்லை என்பது கட்சியினருக்கு ஏமாற்றமாகவே அமைந்திருக்கக்கூடும். தீர்மானங்களில் வெறுமனே விஜய்தான் முதல்வர் வேட்பாளர், கூட்டணி குறித்து விஜய் முடிவெடுப்பார் என்று மட்டுமே சொல்லப்பட்டது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கட்சியின் மேல்மட்டம் முதல் பூத் கமிட்டிகள் வரை செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பது குறித்த வழிகாட்டுதல்கள் எதுவுமே வழங்கப்படவில்லை.